கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் அரை சதம் அடித்த சென்னை வீரர் ரெய்னா ஐபிஎல் அரங்கில் அபூர்வ சாதனை ஒன்றை படைத்து அசத்தியுள்ளார். இந்தியாவில் இந்த ஆண்டுக்கான 12வது ஐபிஎல் தொடர் துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. கொல்கத்தாவில் நடந்த 29வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 161 ரன்கள் எடுத்தது. எட்டக்கூடிய இலக்கை துரத்தி சென்னை அணிக்கு ரெய்னா ஐபிஎல் அரங்கில் 36வது அரை சதம் அடித்து அசத்தினார். இதை தவிர கொல்கத்தா அணிக்கு எதிராக ஐபிஎல் அரங்கில் 800 ரன்கள் என்ற மைல்கல்லையும் ரெய்னா எட்டினார். இதன் மூலம் ஐபிஎல் அரங்கில் இரு அணிகளுக்கு எதிராக 800 என்ற மைல்கல்லை எட்டிய முதல் வீரர் என்ற வரலாறு படைத்தார் ரெய்னா. கொல்கத்தா அணிக்கு எதிராக ஐபிஎல் அரங்கில் 818 ரன்கள் எடுத்துள்ள ரெய்னா மும்பை அணிக்கு எதிராக 803 ரன்கள் எடுத்துள்ளார். இதை தவிர ஒரு அணிக்கு எதிராக அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் ரெய்னா. இவரை தவிர ஒரு அணிக்கு எதிராக ஐபிஎல் அரங்கில் 800 ரன்களுக்கு மேல் அடித்த ஒரே வீரர் விராட் கோலி தான். ரெய்னாவின் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.